ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம திருவெம்பாவை பாடல் 3 அதனுடைய விளக்கமும் நம்ம பார்க்க போகிறோம். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்ற உள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் புத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்தாட்கொண்டார் பொல்லாதே எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் நமக்கேலோர் எம்பாவாய். இந்த பாட்டோட பொருள் என்னன்னா, முத்துப்பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவளே, கடந்த ஆண்டுகளில் நாங்கள் வந்து எழுப்பும் முன்னமே நீயே தயாராக இருப்பாய். சிவனே என் தலைவன் என்றும் இன்ப வடிவினன் என்றும் இனிமையானவன் என்றும் தித்திக்க தித்திக்க அவன் புகழை பேசுவாய். ஆனால் இப்பொழுது இவ்வளவு நேரம் எழுப்பியும் எழ மறுக்கிறாய், கதவை திற என்கிறார்கள் தூங்கிக் கொண்டிருந்த தோழியை பார்த்து. தோழியோ, ஏதோ தெரியாத்தனமாக தூங்கிவிட்டேன், அதற்காக என்னிடம் கடுமையாக பேச வேண்டுமா? இறைவனின் மேல் பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்கள். உங்களைப் போல் எனக்கு இந்த விரதம் இருந்ததில் அனுபவமில்லை. மேலும் பக்திக்கு நான் புதியவள், என் தவறை பெரிதுபடுத்தாதீர்கள் என வருந்திச் சொல்கிறாள் அந்த தோழி. அப்படி இல்லையடி, இறைவன் மீது நீ வைத்துள்ளது தூய்மையான அன்பென்பதும் தூய்மையான மனம் படைத்தவர்களாலேயே சிவபெருமானை பாட முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும். நீ சீக்கிரம் எழ வேண்டும் என்பதாலேயே அவசரப்படுத்துகின்றோம் என்கின்றனர் தோழியர்கள். ஒரு நாள் கோயிலுக்கு போவது, ஆண்டவனை விழுந்து விழுந்து வணங்குவது, மறுநாள் ஏதோ விரக்தியில் அல்லது எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனதும் அவனை வணங்குவதை விட்டுவிடுவது, இதெல்லாம் நிஜபக்தியாக முடியாது என்பதே இந்த பாடல் உணர்த்தும் கருத்தாகும்.